Hi guys, Hi guys. welcome back to another brand new episode of Fun Butter Jam. இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோக்கு வரோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா யூத். படத்தில் என் கருணாஸ், தேவதர்ஷினி, சுராஜ், அன்ஷிமா அனில்குமார், பிரியான்ஷி யாதவ், மீனாட்சி தினேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் என் கருணாஸே எழுதி இயக்கியிருக்காரு. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? கதை சுருக்கம். எஸ். ஸோ பிரவீன் ஆமா ஆமா மிமிக்ரி பிரவீன் தேவதர்ஷினி மிமிக்ரியா? எஸ். ஓகே. ஸோ பிரவீன் ஒரு ஹோப்லெஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஆமா. நிறைய மார்க்ஸ்லாம் எடுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. எப்படா சான்ஸ் கிடைக்கும் ஸ்கூல்லேருந்து இவரை வந்து துரத்தி விட்டுலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுற பிரின்சிபல். எஸ். ஆமா. நார்மல் மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி. லைக் அப்பா பேக்கரி வச்சிருக்காரு. தனக்கப்புறம் தன்னோட பையன் ஏதாச்சும் ஒன்று படிச்சு சாதிச்சு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க அந்த தருணத்துல பையன் நான் ஸ்கூலுக்கு போற முக்கியமான காரணமே காதல் தான். அந்த காதலை எப்படியாச்சும் துரத்தி என் லைஃப்ல பிடிச்சிட்டா அதுவே ஒரு பெரிய வெற்றி அப்படின்ட்டு காதல் பின்னாடி போறாரு. பொண்ணுங்க அவனை பார்த்து பேசுறதே ஒரு சாதனையா நினைக்கிற ஒரு ஆமா இண்டிவிஜுவல் இவனாலே பொண்ணுங்க ஓடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேர் எடுத்து வச்சிருக்காரு ஸ்கூல்ல. ஆமா. அப்படி இருக்க ஒரு தருணத்துல காதலை இவர் துரத்துனாரா, இவரை காதல் துரத்துச்சா? அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா நினைச்ச மாதிரி அவர் படிச்சாரா, கிழிச்சாரா, சாதிச்சாரா அப்படிங்கிறது தான் கதை, படத்தோடைய மீதி கதை. ஃபர்ஸ்ட் படத்துல ஒர்க் அவுட் ஆன பாசிட்டிவ்ஸ். ஆமா. உனக்கு ஒர்க் அவுட் ஆன பாசிட்டிவ்ஸ்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைக் டு பி ஆனஸ்ட் சொல்லும்போது ஸ்டார்டிங்ல வந்து இந்த படத்து மேல எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு சுத்தமா ஆக்சுவலி இல்லவே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னடா இது பெருசா இன்னும் பெருசா பண்ணிட போறாங்க இதுல, இந்த ஒரு என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பொண்ணுங்க 3 ஹீரோயின் வேற வச்சிருக்கிறாங்க, என்னது கஷ்டப்படுறான் அப்படி இப்படி தரதுலயே இருந்து லாஸ்ட்ல திருத்திடுவான், இதானே கதை, அதுதான் கதை. ஆனா அத வந்து எப்படி இது வந்து லைக் வித்தியாசமா கென் கருணாஸ் வந்து அது எப்படி காட்டி இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு ஆக்சுவலி அது வந்து பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. கமெண்டபிள். ஆமா, ஃபார் தி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். சோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? படத்துல ஆக்சுவலி 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கென் கருணாஸ் அண்ட் அவனோட லவ் இன்ட்ரெஸ்ட் 2-3 பேர் இருப்பாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுராஜ் அண்ட் பிரியதர்ஷன். ஆமா. அண்ட் இதுவே ஒரு லைக் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு காம்போ. ஜஸ்ட் இந்த பேரோட அந்த பிரசன்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு லைவ்லினஸ் அண்ட் ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி கொடுக்குது. ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. திஸ் பேர் சிங்கிள் ஹேண்டட்லி லைக் ஸ்டோல் தி ஷோ. எனக்கு இவங்க வர சீன்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆமா. இவங்க வர சீன்லாம் இவங்க வந்து ஹீரோ ஹீரோயின் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க காமெடி டைமிங்ல இருக்கட்டும், விட்லயா இருக்கட்டும், இல்ல வந்து லைக் அவங்களுடைய அந்த நக்கல் தனமான ஒரு பேச்சுல இருக்கட்டும். ஆமா. அண்ட் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்ட மாதிரி அந்த சுராஜோட அந்த ஒன்லைனர்ஸ், ஆமா, அங்கங்க லைக் சுருக்கு கேக்குற மாதிரி நீல டயலாக் எல்லாம் இருக்காது. லைக் அவரோட சுராஜோட அந்த ஒரு ஆக்டிங் வேற லெவலு. ஆனா அந்த ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு ஒன்லைனர் மாதிரி அதுலயே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. யாரெல்லாம் ஸ்கூல் போறாங்கிற பேர்ல ஓபி அடிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கும். அது நம்மளே கேக்குற மாதிரிதான் இருந்துச்சு. நம்ம இந்த ஒரு ஜென்சி ஜெனரேஷன்ல நம்ம பெருசா ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு இது பண்ற ஒரு இது இருக்கு இல்லையா, கஷ்டப்பட்டு நான் இப்பதான் 18 முடிஞ்சு 17 ஆகுது. நீ அப்படியா? 14 முடிஞ்சு 15 ஆகுது. சோ என்னன்னா லைக் ஒரு அந்த அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஃபீஸ் கட்டி ஒண்ணு நம்ம பையன் ஒண்ணு ஆயிடுவான்ட்டு போறாங்கல்ல, அத வந்து அந்த கஷ்டமே தெரியாம. ஏன்னா இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்களுக்கு கஷ்டமே தெரியக்கூடாது. ஆமா, ஆர்டர் பண்ணா சாப்பாடு வந்துடும், ஒரு பட்டனை தட்டினா நெட் ஒரு இன்டர்நெட் வந்துடும், அந்த ஆர்டர் பண்ணா சாப்பாடு வரும், அதெல்லாம் இருக்குது. அது போக வேற இன்னொன்னு வந்து அந்த அது இந்த எஸ்பெஷலி இந்த மிடில் கிளாஸ், அந்த படத்துல அது இன்னொன்று பிடிச்சது. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இது இன்னும் நிறையவே இருக்குது. அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்துமே பசங்களுக்கு வந்து அவங்க படுற கஷ்டத்தை தெரிய வைக்காமலேயே ரொம்ப சொகுசாவே வச்சுக்கணும்னு அவங்க ஒரு ரொம்ப ஒரு எஃபர்ட் போடுவாங்க. அது வேற யாரும் இல்ல, என் வீட்டுல கூட அப்படிதான். நானுமே அதனாலேதான் கொஞ்சம் ஸ்பாயில் பிராட் மாதிரி அவன் இருக்கிறான். எக்ஸாக்ட்லி. ஆமா, ஆமா. இதுல ஒரு இது சொல்லிட்டே இருப்பாங்க அவனோட பிஹேவியர்ஸ் எல்லாம். ஒரே பையன் 5 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான், 6 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆமா.
சோ அந்த இதனாலேயே இவனை எதுவுமே பெருசா சொல்லாம இருப்பாங்க. அது ஒரு இடத்துல போயிட்டு பூதாகரமா வெடிக்கும். ஆமா. சோ அந்த மாதிரி லைக் நிறைய லைக் காமன் வீட்லயும் கூட நடக்கிற நிறைய இது மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல கூட பார்த்திருப்போம். அந்த டைனாமிக்ஸ் எல்லாம் இதுல நல்லா கொண்டு வந்துருக்காங்க. நல்லாவே ஒர்க் ஆச்சு. Yeah. ஆமா. ஸோ அந்த ஒரு ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து இதுல வந்து ஆக்சுவலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்பவே ரொம்ப நிறையவே இருக்கும் அந்த ஃபேக்டர். ஸோ அது ரொம்பவே எனக்கும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. லைக் அந்த ஒரு ஹவுஸ் ஹோல்ட் அந்த வீட்ல நடக்கிற அந்த எல்லா சீன்ஸுமே நீங்க வீட்ல கரெக்டா அந்த வீட்ல நடக்கிற சீன்ஸ் எல்லாமே எனக்கு அந்த ஃபார் சம் ரீசன் எனக்கு அந்த ஸ்கூல்ல உள்ள காமெடிஸ் எல்லாம் பெருசா லேண்ட் ஆகல. ஆப்வியஸா நம்ம அந்த வீடியோஸ்ல எல்லாம் சொல்ற மாதிரி காமெடிஸ் வெரி சப்ஜெக்டிவ். எனக்கு ஒர்க் ஆகாது, உங்களுக்கு இது சிரிப்பு வரல அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலி அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. லைக் அதுவே வந்து நிறைய பேர் சில பேர்கிட்ட சொன்னாலே என்ன விசித்திரமா பாக்குறாங்க, டேய் என்னடாங்கிற மாதிரி. ஆனா எனக்கு ஆக்சுவலி லைக் யூத் படத்துல வர அந்த ஸ்கூல் போர்ஷன் கூட எனக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆச்சு. எனக்கு ஒர்க் ஆகல. சோ எனக்கு நீ சொன்ன மாதிரி அந்த வீட்ல உள்ள போர்ஷன்ஸ்லாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த 3 ஹீரோயின்ஸ் குறிப்பா சொல்லணும்னா அன்சுமா அனில்குமார் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்கள சிறை படத்துல ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜான கேரக்டர் இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் கேரக்டரா அவங்க வந்திருப்பாங்க. மீதி 2 பொண்ணுங்களா வந்திருக்க அந்த கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் அவங்க கொடுக்க வேற மீனாட்சி தினேஷ் அண்ட் பிரியான்சி யாதவ் லைக் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா லைக் ஓரளவுக்கு லைக் நீட்டாவே அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆமா. ஏன்னா இந்த தேர்ட் ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. இது 2 பேருக்கும் இருக்கு. லைக் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாமே வந்து ஐ திங்க் அவங்க 2 பேர் தான் டாமினேட் பண்ணுவாங்க. மீனாட்சி தினேஷ் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மீனாட்சி தினேஷ் அண்ட் இவங்களும் வருவாங்க. அந்த ரெண்டாவதா வர்றது பிரியான்சி யாதவ் அண்ட் இந்த 3 ஹீரோயின்ஸ்மே ஒரு ப்ராப்பரான ஒரு க்ளோஷரும் ஒன்று இருக்கும். எக்ஸாக்ட்லி. அடுத்த ஒரு எலிமெண்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல வந்து மியூசிக் ஜி பிரகாஷ் ஒரு நல்ல ஃப்ரெஷ் வைப். எவ்வளவு நல்லா பாட்டு போட்டிருக்கிறார் பாருங்க படத்துக்கு. அண்ட் லைக் எல்லாருமே இப்போ சின்ன பசங்களே பெரியவங்க வரைக்கும் முட்டக்கலக்கின்னு பாடிட்டு இருக்கீங்க. சோ அதான் ட்ரெண்டிங். ஆமா, யூடியூப் சாங். எனக்கு லைக் இட் ரியலி வொர்க். எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு, பாட்டும் எனக்கு வந்து அதுதான் நான் சொல்றேன். லைக் அந்த பாட்டு அண்ட் மேபி 1-2 பாட்டு பாட்டு. ஆமா ஆமா. மீதி லைக் த்ரூ தி மூவி அங்கங்க பாட்டு வந்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாமே லைக் ரொம்ப ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. லைக் படம் அந்த ஸ்கூல்ல அப்படிங்கிறதுனால லைக் ஒரு மியூசிக்கல் மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ஒர்க் ஆச்சு. பிளஸ் அந்த முட்டக்கலக்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைக் அந்த ஒரு பிரகாஷ் பாட்டு ஒன்று. எக்ஸாக்ட்லி. ஜிவி பிரகாஷ் பாட்டுன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அந்த 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்தபடி கொஞ்சம் நடுவில் அங்கங்க கானா பாட்டு மாதிரி எல்லாம் இருந்துச்சு. பட் லைக் ரொம்ப மோசமான சாங்னு கேட்டலாம் கிடையாது. கதையோட ஓட்டத்துல எதுவுமே தெரியல. லைக் நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல வைபா ஒரு நல்ல ஒரு எலிமெண்டா ஜிவி பிரகாஷ் ஆட் பண்ணியிருந்தாரு. ஆமா. நாட் லைக் விச் வில் ரூல் அவர் பிளேலிஸ்ட், பட் லைக் எல்லாமே லைக் ஒரு நல்ல நம்பர்ஸ். படத்துல ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயங்கள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் நிறைய திங்ஸ் ரொம்ப அன்பேலன்ஸ்டா அந்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா தேவதர்ஷினியோட கேரக்டர். ஓகே. என்னதான் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கூட எப்படி சொல்றது, ஒரு பையன் இப்படிதான் படிக்க மாட்டான், அது எல்லாமே தெரியுது. ஆமா. அப்படி இருக்கும் போது லைக் வீட்டுல ஒரு கண்டிக்கிறதோ என்னதான் அந்த ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலுமே வந்து என்ன சொல்றது 5 வருஷம் கழிச்சு தவம் இருந்து பிறந்த பையன் அப்படின்னு இருந்தாலுமே ஏன் வந்து அந்த ஒரு கடைசி மொமெண்ட்ல தான் வந்து ஒரு எக்ஸாமுக்கு முதல்ல தான் வந்து அந்த சீரியஸ்னஸ் வரணும், இல்ல ஏன் அந்த இது வரணும், ஏன் வந்து அவங்க வந்து வீட்டுல எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு சின்ன சீன் வரும் லைக் ஏன்னா அது எக்ஸாம்பிள் சொல்லாம இருக்க முடியாது, ஸ்பாய்லர்ஸ் இல்ல, பட் லைக் இவர் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவார் வீட்டுக்கு. ஆமா, கூப்பிட்டு வருவாரு. அவங்க அம்மாவுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிடும். ஆப்வியஸா அது அப்பட்டமா தெரியும். அப்போ அப்பாவும் வந்துருவாரு. ஆமா. ஆனா லைக் நான் டாக்ஸிக்கா இருக்கணும்னு சொல்லல, பட் ஆனா அதுக்கப்புறமும் கூட லைக் they will not ask a single question. என்ன நடக்குது, அவங்க ஒரு ஃபேக் பர்த்டே கிரியேட் பண்ணி கொண்டு வருவான், ஏன் அதை பண்ண இல்ல எதுக்கு அந்த இது பண்ணாங்கன்னு பேரண்ட்ஸ் ஒரு கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. சோ இது லைக் மோஸ்ட் லைக் எப்படி சொல்றது, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நார்மல் பேரண்ட்ஸை விட ஏதோ கொஞ்சம் கார்ட்டூனிஷா இருக்கும் இந்த கேரக்டர், கொஞ்சம் கார்ட்டூனிஷா. அது கூட எனக்கு அவ்வளவா பெருசா லைக் பர்சனலி எனக்கு அது அந்த விஷயம் எனக்கு பெருசா படல. லைக் ஓகே, பையன் வந்து அந்த விஷயத்துல வாட் எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, ஓகே தேர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஓகே பையன் வந்து ஏதோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, என்னமோ ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான், லெட்ஸ் நாட் ruin it for him அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்பா வந்து பாக்கி எல்லாத்துக்கும் கேக்குறாருல்ல, ஏன்டா இவனோட சுத்திட்டு இருக்க, ஏன்டா உருப்பிட மாட்டேற, மத்த எல்லாத்துக்கும் கேக்குறாருல்ல, why not this. அதான் சொல்றேனே, படம் வந்து அந்த கேரக்டர் பேலன்ஸ் அவுட்டா இல்ல. ஒரு இங்க கேக்குறேன்னா இங்கேயும் கேட்கணும், இங்க கேட்கலன்னா அங்கேயும் கேட்க கூடாதுல்ல. லைக்
அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் எதுக்கு அதை காட்டுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ம். இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். ம். அப்பா வந்துருவாரு, ம். இவர் பயந்துட்டு இருப்பாரு லைக் அப்பா எதுவும் கேட்கல கேட்கலாம். ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் கேட்பாரா மாட்டாங்கறாங்க. அது மாதிரி ஒரு இது இருக்கும். ஆ. அப்போ அம்மா வந்துட்டு முட்டை தோசை வேணுமா சாதா தோசை வேணுமான்னு கேட்டுக்குவாங்க. ம். லைக் அது தெரியல கைஸ் லைக் அது ஆனா அதுக்கு தான் கிளைமாக்ஸ்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. அவனே கேட்பானே எல்லாம் முடிச்சோகே கிரெடிட்ஸ்ல அதான் லைக் சி எண்ட வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. லைக் நம்ம ஒரு ஃப்ளோவா படம் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன தோணுதோ அதானே சொல்ல முடியும். லைக் எண்ட்ல அதே படத்துல லாஸ்ட்ல ஒரு 2 மினிட் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு எல்லா சீனையும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஆனா ஜஸ்டிஃபிகேஷன் இஸ் கிவன்ல. ஸ்டில் லைக் அது வந்து எனக்கு ஃபுல்ஃபில்டா இல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஓகேவா. சோ மேபி உனக்கு ஒபினியன்ஸ் இருக்கலாம் லைக் சொல்ல. The school portions is like really fabricated or like okay ஒரு ஸ்கூல்னா இவங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு 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 இது எழுதியிருக்காங்க. அது நானும் கேள்விப்பட்டேன், நிறைய பேர் சொன்னாங்க அது. ஆனா எனக்கு அது அந்த மாதிரி பெருசா படல. அப்பனா வந்து ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு பேரண்ட்டை கிண்டல் பண்றது, அதாவது பாடி ஷேவிங் பண்றது. ஓகேவா, இட்ஸ் நாட் பாடி ஷேவிங்லாம் ரொம்ப காமன் தான் ஸ்கூல் பசங்க இதுல. தெரியல லைக் இப்போ உள்ள லைக் இது வந்து லைக் 90s ஓகேனா ஓகே. இப்ப ஜென்சில 2016ல நடக்கிற மாதிரி தானே கதை. சோ லைக் தே ஆர் மில்லேனியல் கிட்ஸ் தானே. அதே அந்த 16ல எல்லாம் even I was in school தான் 11th 12thல தான் இருந்தேன். லைக் நாங்கெல்லாம் சரி இன்னும் ஸ்கூல்ல தான் இருக்கேன், இன்னும் 18 வயசு மாதிரியே காமி. பட் இருந்தாலுமே லைக் அந்த போர்ஷன்ஸ்லாம் லைக் அதான் எல்லாரும் இருக்கும் போது லைக் இந்த சாப்பாடு ஊட்டி விடுறது. புரியுது. திடீர்னு உடனே ஏதாச்சும் பண்ணா கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி, அதாவது எப்படின்னா பாருங்களேன் இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கல அப்படின்னு அந்த எனக்கும் கொஞ்சம் அந்த எல்லா படிக்கல அப்படின்னு ஹீரோ சொல்லுவாங்க. ஆனா படிக்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சியுமே ஸ்கூல் பண்ணாது. உடனே ஏதாச்சும் ஒண்ணுன்னா கெட் அவுட். ஸோ எவ்ரிடே ஹி வில் பி அவுட் ஆஃப் த கிளாஸ் அண்ட் அந்த பொண்ணும் கரெக்டா எல்லா நாளுமே வெளியே நிற்கும் அண்ட் அதுல இருந்து ஒரு லவ் பிறக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா, ரொம்பவே லைக் ஃபேப்ரிகேட்டடா ஆர்டிஃபிஷியலா கார்ட்டூனிஷா லைக் அது ஐ அம் ஜஸ்ட் யூசிங் தட். லைக் அது எப்படி நான் ஒரே ஸ்கூல்ல லைக் அதே ஸ்டூடெண்ட் வந்து எவ்ரிடே கிளாஸ் அவுட் வெளியே நிக்க முடியும். கைஸ் நான் ஒன்னு சொல்றேன், எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான் நீயும். ஆமா அப்பப்போ இருந்திருக்கிறேன். அது எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா மூக்குலயே குத்துவேன். எக்ஸாம்பிள் சொல்லல. ஏன் நான் படிச்ச ஸ்கூலும் சில கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். ஒய் நாட் கிளாஸ் உள்ளரே முட்டி போட வைக்கணும். அவன் படிக்கணும்னு ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இது இருந்தா அவன் கிளாஸும் கவனிக்கணும்ல. அப்போ ஸ்கூல் ஐ மீன் கிளாஸ் ரூம் உள்ள இருந்தா அட்லீஸ்ட் அவன் கிளாஸ் கவனிக்க முடியும். நீங்க சொல்றது ஒரு படிக்காத ஸ்டூடெண்டா என்ன நீ ஐ அக்ரி வித் யூ. அப்படிதான் சாதாரணமா ஒரு ஸ்கூல் இயங்கணும். ஆனா கிடையாது. அது நிறைய ஸ்கூல் அந்த மாதிரி இந்தியால கிடையாது. ஒரு என்னது ரொம்ப இன்டிசிப்ளினான ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க வெளியில தான் அனுப்புவாங்க. நானும் வெளியில எல்லாம் நின்று இருக்கிறேன் நிறைய தடவை. புக் எடுத்துட்டு வராததுக்கெல்லாம் என்னை வெளியில நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது கான்டெக்ட் என்ன கொடுங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு புரியும், நீங்க வெளியில உங்களோட சைல்ட்ஹுட் பத்தி ஏதாவது. இல்ல நீ வெளியில எந்த பொண்ணை பாக்குறதுக்கு புக் எடுத்துட்டு வராம நீ அன்னைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த படத்தை பத்தி மட்டும் தான் பேச முடியும். அதான் அந்த மாதிரி நடக்குது. நான் அதான் சொல்ல வரேன், இந்த மாதிரி இருக்குது. இட்ஸ் நாட் டூ ஏலியன் ஆஃப் அ கான்செப்ட். அந்த மாதிரின்னு சொல்றேன். ஏலியன் ஆஃப் கான்செப்ட்லாம் இல்ல, நானும் லைக் இந்தியால பாத்துருக்கேன். அது மாதிரிலாம் நடக்கும். காலேஜ்ல அது மாதிரி இது பண்ணுவாங்க. வெளியில அனுப்புறதும் ஆக்சுவலி ரொம்ப ஒரு காமனான விஷயம். நிக்க வைக்கிறதே என் ப்ராப்ளம் கிடையாது. எவ்ரிடே வெளியே நிக்க வைக்கிறது என்னுடைய ப்ராப்ளம்னு சொல்லுவேன். ஓகே, எல்லா நாளும் ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னா அது எப்படி கரெக்டா இந்த கிளாஸ்ல இவன் மட்டும், அந்த கிளாஸ்ல அவன் மட்டும்னா லைக் லைக் அது எனக்கும் பட்டுச்சு. அது வந்து புரா கரெக்டா என்னது அந்த பனிஷ்மெண்ட் டைம்லயே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க நிக்கிறாங்களா? ஒரு பயந்துகிட்டு இல்ல வந்து பிரின்சிபலோ இல்ல வேற கிளாஸ் டீச்சரோ பிடி சாரோ பாத்துறவங்க நிக்கிறாங்களா? இல்ல. படத்துல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? போயிட்டு முட்டை பப்ஸ் சாப்பிடுவாங்க போயிட்டு. நான் ஒண்ணு சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. நானும் முட்டை பப்ஸ் சாப்பிட்டுருக்கேன்னு சொல்ல போறேன். இல்ல பனிஷ்மெண்ட் எங்களை வெளியில நிப்பாட்டும் போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க அங்க நிக்கவே மாட்டோம். வெளியில எங்கேயாவது போயிருவோம் சில டைம்லாம். அப்ப அந்த டீச்சர் வந்து பார்த்தாங்கன்னா பார்த்தா பாக்கட்டும், அதான் அனுப்பிட்டாங்களே, கிளாஸ்லயே நிக்க கூடாது அனுப்பிச்சிட்டாங்க, அங்க எதுக்கு நான் நிக்கணும்னு. இது மாதிரி ஆர்டிபிஷியலான ஆளுங்களுக்கு ஒர்க் ஆகும். என்ன மாதிரி லைக் நார்மல் சினிமா பாக்குறவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி லைக் நிறைய சீன்ஸ்ல எனக்கு வந்து விதண்டாவாதத்துக்குன்னே சில சீன்ஸ்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒத்துக்கிறேன். அதான் கென் கருணாச மூக்கு புடப்பா இருந்தா இப்படி வைக்க தோணும் அப்படின்ட்டு பிடிச்சி மூக்க நறுக்குன்னு 3 கிட்டக்கில எல்லாம் போல இருக்கு. பட் ஸ்டில் இல்ல நெக்ஸ்ட் படங்கள்ல கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இல்ல எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காரா ஆப்வியஸ்லி எனக்குமே கிடையாது. நானும் வந்து சில இடத்துல ஸ்கூல் போர்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும், அது எவ்வளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு கென் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன வித்ல போய் பாருங்க. அதுல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும்.
அதுலயும் எல்லாமே லைக் கரெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, பட் இல்ல At least it was believable. வித் லவ் இஸ் a great film. நல்லா கரெக்டா காட்டியிருக்கிறாங்க. மை பாயிண்ட் இஸ் யூத்ல இவன் காட்டியிருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க. Like every type of persons exist and every school is different from one another and every students are different from one another. நான் அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஸ்டில் இட் வாஸ் டூ ஆர்டிஃபிஷியல் பட் ஒரு அப்படிங்கிறீங்க. ஸ்கூல்ல லைக் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி இப்படி வந்து லைக் கிளாஸ்ல ஊட்டி விடுறது இல்ல வந்து இது பண்றது அதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கா நீங்க வந்து ஒரு யூத் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். இப்ப என்ன நீ சைடுல கூட்டு போய் கிஸ்ஸே அடிச்சிருக்கேன்னு சொல்ல போறியா? பட் நான் என் ஸ்கில் Still. பாத்துருக்கிறேன். நான் Still. ஸ்கில் அதான் பட் ஐ அக்ரி, டோட்டலி அக்ரி. ஸ்கூல்ல லைக் சில பேர் அப்படி ஆமா, ஆமா. ஸ்கூல் அப்படி இருக்காங்கன்னே வச்சுக்கிட்டு லைக் இருக்கு. இப்போ இந்தியால எக்ஸிஸ்ட் எனக்கும் தெரியும். நான் அதை வந்து தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன். பட் யூ கேனாட் க்ளோரிஃபை தட் இந்த சினிமால. இப்போ இதை பாக்குறதெல்லாம் யாரு? 10th பசங்க 11th பசங்க சொல்லுங்க மேட்ரிக் எப்போ அதை நீங்க இதை க்ளோரிஃபை பண்ணீங்கன்னா ஓகே. அப்ப ஸ்கூல்ல ஒரு 3 பேரை லவ்வே பண்ணி ஆகணும் போல இருக்கு. லவ் பண்ணலன்னா நான் மாசு இல்ல போல இருக்கு. 4 பேரை போட்டு அடிக்கணும் போல இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபாதரை வந்து அவன் இவன் அவன் என்னென்ன கேக்குறது இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்கு. பிளஸ் நிறைய கூந்தல் வார்த்தை நிறைய இருக்கு. அத வந்து சின்ன பசங்கள்ல இருந்து மாதிரி சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க சின்னவங்களை பேசுறது, சின்னவங்க பெரியவங்களை பேசுறது. ஆனா அதாவது ஐ அக்ரி, டோட்டலி அக்ரி. அதெல்லாம் பண்ணக்கூடாதுதான். லைக் அது வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் பிஹேவியரா அவங்க வந்து படத்தை வந்து கொஞ்சம் பேசாம இருக்காங்களா? இல்ல, அதை விட மோசமா கூட பேசுறாங்க. பட் அதை நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமால க்ளோரிஃபை பண்ண கூடாது. ஆமா, அது வந்து எனக்கும் லைக் ஃபீல் ஆச்சு. ஆனா அதை நான் எப்படி பார்த்தேன்னா, இவ்வளோ தருதலையா இருக்கிற ஒருத்தன் வந்து எப்படி அவன் வந்து லைஃப்ல என்ன கரெக்ட்னு ரியலைஸ் பண்ணி அவன் எப்படி திருந்துறான், அந்த அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிக்கிறதுக்காண்டி இவன் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் படத்துல அவர் வந்து எனக்கு என்னன்னா, ஒரே தனுஷோட இதா இருந்தாலுமே லைக் சிம்புவோட ஃபேன் மாதிரி ஆமா. காமிச்சிருப்பாங்க. அந்த சாங்ஸ், ஆமா, சிம்பு டைலாக்ஸ், அந்த போட்டோஸ் எல்லாம் நல்லா யூஸ் ஆமா. பண்ணிருப்பாங்க. அது ஆமா. சொல்லணும்னு தோணுச்சு. பாட்டு வேற வரும், ஒரு சிம்புக்காக ஒரு பாட்டு வரும், சிம்பு பாட்டு ஒன்று வரும், லைக் அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, கென் கருணாஸ் வந்து இப்போ இந்த ஒரு படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சா, இப்போ மறுபடியும் இதே ரோடு இதே வழி எடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நான் சொல்றேன். எனக்கு படத்துல இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து யாரும் அந்த ஒரு கேள்வியே கேட்காத ஒரு விஷயம். நம்மளும் அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதுலயே. ஸோ படத்துல வந்து இவர் வந்து ஒரு இன்சிடென்ட் ஒன்று வந்து ஒரு இன்சிடென்ட்டை கடந்து வருவார். ஆமா, அது வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் அது வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு அம்மாவுக்கு ஒரு நடந்துரும். அது வந்து நடந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து நிறைய விஷயம் எல்லாம் சீரியஸ் எல்லாம் ஆயிட்டு ரியலைஸ் எல்லாம் பண்ணிட்டு இவர் வந்து கொஞ்சம் நல்ல திருந்தி நல்லா லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருவார். எஜுகேஷன்லாம் படிக்கலாம் ஆரம்பிச்சிருவார். அப்ப அம்மா வந்து சுராஜ் கிட்ட ஐ மீன் அந்த சுராஜ் அப்பா கேரக்டர் கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாருங்க பையன் வந்து இப்ப நல்லா திருந்துறான், படிக்கிறான், அதெல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு. பிரவீன் இப்ப ரொம்ப மாறிட்டாளங்க. பிரவீன் இப்ப ரொம்ப ஆமா ரொம்ப மாறிட்டாளங்கன்னு அப்படி கேட்கும்போது, இப்ப சுராஜ் கேரக்டர் உன்னிகிருஷ்ணன் அவர் தான், அந்த படத்துல அதுதான் அவர் பேரு. அப்போ அந்த அவர் அப்பா கேரக்டர் கேட்கறது வந்து எனக்கு பாருன்னா திருந்திட்டானா என்ன, எப்ப எல்லாமே நீ சாக போற நிலைமையில போனதுக்கு அப்புறம் தான் அப்பதான் திருந்துவானா அப்படின்னு அந்த மாதிரி என்னமோ ஒன்று கேட்பாங்களா, அதான் சென்டென்ஸ் நினைக்கிறேன். ஆமா, செத்தாதான் அவன் திருந்துவானா அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஆக்சுவலி லைக் அது வந்து எனக்குமே வந்து ரொம்ப என்னோட பசங்க எனக்குமே ரொம்ப கனெக்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா நானும் ஸ்கூல்ல எல்லாம் சில டைம்ல இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது சீரியஸா ஒரு இருக்கும்போது தான், ஏதாவது ஒன்று நடக்கும்போது தான் நமக்கு ஒரு ரியலைசேஷனே வரும். அவங்கள பத்தி நம்மளுக்கு வந்து சீரியஸான ஒரு ரியலைசேஷனே வருது. அது ஏன் நார்மலா இருக்கும்போது அந்த ரியலைசேஷன் வர மாட்டேங்குதுன்னு இது எனக்குமே வந்து தோணுச்சு. அது இது வரைக்கும் தமிழ் சினிமால வேற யாரும் அது வந்து அவ்வளோ ஒரு டீட்டெயிலா அது வந்து அது அந்த ஒரு பாயிண்ட் அவங்க எந்த படமும் கேட்ச் பண்ணல. லைக் ஒரு விஷயம் ஜஸ்ட் அந்த பாயிண்ட் அந்த ஒரு சீன்ல மட்டும் சொல்லிட்டு கடந்து போகாம அந்த பாயிண்ட வந்து அப்படியே லைக் அந்த ஃபினிஷிங் லைன் வரைக்கும் அந்த ஃபேக்டரை கொண்டு போவாங்க. அண்ட் அதை வச்சு ரூட்டடா ஒரு கிளைமேக்ஸ் அதை வச்சுதான் இருக்கும். அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த படம் வந்து அந்த லாஸ்ட் 30 minutes நல்லா ஷைன் ஆச்சு. ஆமா, அது வந்து மேபி இன்னொரு பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்னா இப்ப பொதுவா படத்துல யாராச்சும் சாவடிச்சிருவாங்க, அதுவும் நடக்காது. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு நினைச்சிருப்பீங்க நம்ம வந்து அதை சொல்லல ஸ்பாய்லர் அப்படின்னு யாராச்சும் செத்துருவாங்க அப்படின்ட்டு. யாரும் சாக மாட்டாங்க. யாரெல்லாம் சாக மாட்டாங்க படத்துல மாதிரி
காலை புடிச்சிட்டு அப்பாவோட காலை பாரு, ஆ. கால்ல எத்தனை புண்ணு இருக்கு தெரியுமா, ஆமா அந்த எத்தனை மாதிரிலாம் முடி பண்ண இருக்கு தெரியுமா, மாட்டாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா கீழே இறங்கி என்னது ரொம்ப இமோஷனலா நம்ம அழுக வைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க இதுல. இப்ப டானை பார்த்தாலே ரொம்ப ஃபேப்ரிகேட்டடா இருக்கு. நான் எவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா என்ன கடிக்க வராங்க. ஏன்னா நான் எப்பயில இருந்தோ சொல்லிட்டு இருக்கிறேன், டான் இஸ் லைக் டூ ஓவர் த டாப் ஃபார் மீ. அதுல வந்து டூ ஓவர் த டாப் அண்ட் என்ன சொல்றது, ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்கை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். டான் படத்துல என்னன்னா லைக் அந்த அப்பா வந்து நல்லவனா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி லைக் எல்லா பிரச்சனைக்கும் அப்புறம் லாஸ்ட் அப்பால எவ்வளவு காயத்தை பாரு, உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்காதது கூட இதுதான் காரணம், ஏன்னா அவர் வந்து உள்ள அழுவாரு, ஒன்னு திட்டிட்டு உள்ள வந்து அழுவாரு அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சில சீன்ஸ் இருக்கும். அவர் வாங்கி கொடுக்க முடியாததுனால வந்து உள்ளார அழுவாரு அப்படின்ட்டு. பட் இதுல எப்படின்னா, இதுலயே வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒன்று நடக்கும். லைக் அப்பா வந்து ஒரு இதை வந்து பாப்பாரு, பையன் வந்து பண்றத, அண்ட் அது ரோட்ல ஒரு சீன் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நடக்கும்போது இந்த பேரண்ட் வந்து அப்படியே அதை கடந்து போயிடுவாரு, அதை கேட்க கூட மாட்டாரு. ஆமா, டான் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ரியாக்டே பண்ண மாட்டாங்க. அப்பா வந்து எங்க ஒரு பையனை வந்து சப்போர்ட் பண்ணி மத்தவங்க முன்னாடி தலை குனியாம இருக்கணுமோ அது மாதிரி அப்ரிஷியேட் பண்ணலனா கூட கேவலமாவது படுத்தாம போகணும். கேவலமான ஐ மீன் ஏதோ ஒரு பிரச்சனை தானே நடக்கும், சண்டை போட்டுட்டு தானே ஆமா இருப்பாங்க. ஆமா அதான் சொல்றேன். அப்போ வந்து எல்லாரும் முன்னாடி அரைஞ்சு அசிங்கப்படுத்தி அசிங்கம் அந்த மாதிரி ஒண்ணு பண்ணுவாரு. இது வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட், அந்த டாக்ஸிக் பேரண்டிங்கா இல்லாம என்னதான் பையனை திட்டிகிட்டே இருந்தாலும் இவனும் ஒரு டீனேஜர் தான், இவனும் சில திங்ஸ் லைஃப் அவனுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது வெளியில, அவனும் மேபி லவ் கடந்து வரான், அந்த மாதிரி டீனேஜ் விஷயங்களை கொண்டு வரான். அந்த பாய்ஸ் திங் அவங்க அந்த லாஸ்ட்ல கூட பேசிக்கலாம். ஆமா ஆமா யா நீங்க சொல்ல வரும்போது லைக் ஓகே நீங்க முடியுங்க. அந்த பாய்ஸ் திங் அத வந்து அப்படியே அந்த பாய்ஸ் வந்து நானும் அந்த விஷயத்துல லைக் கடந்து தானே வந்திருப்பேன் என்னோட டீனேஜ்ல. ஆமா லைக் நானும் அந்த ஆண்ட்ரியாட்ட அந்த அறம் வாங்கினோம் 1985ல, அதனாலதான் அவன்கிட்ட எதுவும் கேட்கல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு காமிக்கலா லைக் கிளாஸ்ல அதை முடிச்சாலுமே கூட அதுல ஒரு ஆள்ல ஒரு இது இருக்கு. ஆமா கரெக்ட், எங்க கண்டிக்கணுமோ அங்கதான் கடிக்கணும். ஆமா லைக் பால் பாக்கெட் வரல அது நீ போய் வாங்கிட்டு வரலங்கிறதுக்குலாம் பையனை போட்டு சாப்பிட முடியாது. லைக் எங்க லைக் வெரி நீடட். ஏன்னா அவங்க இந்த படத்துல வந்து கண்டிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த படிப்புக்கு மட்டும்தான். அவன் எப்ப அந்த படிப்பை ரெஸ்பெக்ட் பண்ணலையோ, அந்த எப்ப அப்பா அம்மாவோட அந்த ஒரு ஹார்ட்ஷிப்பை வந்து புரிஞ்சுக்கலையும் அப்ப மட்டும் தான் அவங்க கண்டிப்பாங்களே தவிர, அந்த பையன் ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்றான், இல்ல பையன் வந்து ஒரு லவ் ஃபீல் பண்றான். ஒரு சீன்ல கூட கேட்பாங்கல்ல தேவதர்ஷினி, உனக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பிடிச்சிருக்கு, என்னமா உன் கூட எல்லாம் கம்பேர் பண்ற, இல்ல சொல்றா எவ்வளவு உன் அளவுக்குலாம் வர முடியுமா, சரிம்மா உனக்கு ஈக்குவலா அப்படிங்கும் போது அம்மாக்கு ஒரு இது வந்துடும். ஐயோ என்ன பையன் வந்து நம்மளை விட்டு தூரமா போறானோ, நம்மள இப்பயே நமக்கு ஈக்குவலா அப்படிங்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து மேபி நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டைனாமிக்ஸ் எல்லாம் வரும். ஆனா அப்ப கூட அந்த பேரண்ட் வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. ஒரு அடல்ட் ஆகிட்டு இருக்கான், ஒரு டீனேஜர் ஆயிட்டு இருக்கான், இப்போ லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ற நேரம் அப்படிங்கறதுனால படத்துல அதுக்கப்புறம் அதை பெருசா இது பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, ஸ்கூல்ல எல்லாம் ஏன் வந்து எதுக்கு லவ் பண்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க, கிளாமரைஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. அத வந்து குளோரிஃபை தான் பண்ணக்கூடாது. ஆனா நீங்க குளோரிஃபை பண்றது கூட அப்ப ஸ்கூல் லவ் காட்டுறதே குளோரிஃபைன்னு தான் நீங்க சொல்லுவீங்களா? காட்டுறது குளோரிஃபைனா இப்ப நீங்க ஆட்டோகிராஃப்ல ஒரு லவ் காமிக்கிறதா இருக்கட்டும், வித் லவ்ல ஒரு இது காமிக்கிறதா இருக்கட்டும், அது அவங்களே வந்து லைக் படத்துல வந்து ஒரு ரியலைஸ் ஆகி இது சைல்டிஷ் தான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டருக்கு வருவாங்க. நீ வந்து ஸ்கூல்லயே வந்து ஒரு பொண்ணை ஸ்டாக் பண்றது, பஸ்ல போயிட்டு என்ன மாதிரி சீன்ஸ் நீ பிளேஸ் பண்றது இருக்குல்ல, அந்த சைல்டோட மைண்ட்ஸ்ல ஒரு லவ்னா எப்படி கியூட்டா இருக்கணுமா இல்ல வல்கரா இருக்கணுமா, அந்த மிடில் லைனை பிடிச்சு நம்ம போகணும். லைக் காட்டுற விதம்ல தான் லைக் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தை உட்காந்துருப்பாங்க, மேபி லைக் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டோ ஒரு இதுதான் லவ் சொல்லு அப்படிமா, குழந்தைங்க உட்காந்துருக்கும் போது எப்படி பண்ணணும்னு படம் கேட்கும். நீ காதை மூடிக்கூட உனக்கு எதுவும் கேட்காது, நான் லவ் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே எனக்கு ஒரு பிரச்சனை. எனக்கு படத்துல அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பிரச்சனை. என்ன மாதிரி சீன்ஸ் நீங்க பிளேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து லைக் ஆப்வியஸா லைக் ஐ திங்க் இட்ஸ் யூ. சோ இத வந்து குழந்தைங்களோட தான் வந்து பார்க்க போறாங்க. அதுல வந்து 7th படிக்கிற பையன் இருக்க போறான், 10th படிக்கிற பொண்ணு இருக்க போகுது. ஓகேவா, எல்லாருக்குமே அது வந்து கரெக்டா கனெக்ட் ஆகணும், ப்ராப்பரா போய் சேரணும், மெசேஜ் வந்து ப்ராப்பரா போய் தரணும், எல்லாமே இருக்கணும். சோ nevertheless லைக் புரியுது. சோ இதெல்லாம் தான் இல்லையா படத்துல ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள். உனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் இதை தாண்டி ஏதாச்சும் இருக்கா? எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதது வந்து கொஞ்சம் அந்த பனிஷ்மெண்ட். அதான் நீங்க சொன்னீங்க, நம்ம பேசிட்டோம், அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துலயே அவங்க லவ் பண்ணி அது என்னது அவ்வளோ டேட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு எல்லாம் போடுறது கொஞ்சம் அது வந்து ஒரு நாள் 2 நாள்னா ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வேற எங்கேயாவது மீட் பண்ணி மேபி அவங்க வந்து அது வரைக்கும் அவன் வந்து அப்பா வந்து பேக்கரி வச்சிருக்கான், லைக் வந்து
பெருசா பெரிய வேலைக்கெல்லாம் போல அப்படின்ட்டு அவன் இவன் கூப்பிட்டு அலைவான் அந்த கேரக்டர். ஓகேவா? இந்த பொண்ணுக்கு பப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்க அப்பா பேக்கரி தான் வச்சிருக்காங்க, நான் டெய்லி எடுத்துட்டு வரேன். தூக்கி அவே ரைட். என் அப்பாவை மதிக்கல அப்படின்னா அவனோட பேக்கரில இருந்து போயிட்டு அந்த பப்ஸ் எடுத்துட்டு உனக்கு யார் அப்படிதானே இருப்பாங்க. லைக் ஹூ கேவ் யூ த ரைட்னா என்னது பெரிய என்னது அரசியல்வாதி கிட்ட கேக்குற கேள்வி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு பஃப் எடுத்தாலும் ஒரு 1 கோடி ரூபாய் பணம் எடுத்தாலும் அது திருட்டு தானே. அப்படி சொல்றீங்க. அந்நியன் மாதிரி எல்லாம் இப்பெல்லாம் கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது நீங்க. இல்ல லைக் ஆனா லைக் அது வந்து ஒரு நான் எங்க உனக்கு எங்க அது வந்து அந்த இடத்துல உனக்கு அது அந்த பஃப் கடை வச்சிருக்கிறது இல்ல அந்த பேக்கரி வச்சிருக்கிறது உனக்கு சௌகரியமா இருக்கும், அங்க நீ அப்பா வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிற. மத்த இடத்துல நீ மதிக்கிறியா அப்படிங்கிறது கேக்குற மாதிரி இருக்கு. அவன் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஆளே கிடையாது. லைக் அதான் அதுக்கு தான் நான் வந்து மேபியா தரதல இஸ் டூ பிக் ஆஃப் அ வேர்ட். ஆனா அது என்ன அவனுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்றதுன்னு தெரியல, என்ன ஆட்ஜெக்டிவ் யூஸ் பண்றதுன்னு தெரியல. ஸ்டில் யா லைக் அதான் லைக் படத்துல இது மாதிரி நிறைய ஸ்பாயில்ட் பிராட் தான் அவன் அப்படிதான் காட்டியிருக்காங்க. சோ இது மாதிரி படத்துல நிறைய ஆர்டிஃபிஷியலான திங்ஸ் அண்ட் ஓவர் குளோரிஃபைட் திங்ஸ் அண்ட் லைக் இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் அந்த வருடம் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா படம் இருக்கு. ஆக்ட் பிளேசஸ்ல அது உங்களை வந்து லைக் வாவ் பண்ணாலுமே கூட லைக் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ்ல அது உங்களை வந்து கொஞ்சம் லேகா இருக்கும். கொஞ்சம் நம்ம என்ன ஏதாச்சும் ஒரு கணக்காணும் காலங்கள் பாக்குறோமோ, கணக்காணும் காலங்களோட கொஞ்சம் பெட்டர் வெர்ஷன் பாக்குற மாதிரி அது மாதிரி லைக் ஏதாச்சும் தோண வச்சா அது வந்து பெரிய இது இந்த கதையே இன்னும் கொஞ்சம் லென்த்தா நம்ம வந்து சீரீஸ் மாதிரி எடுத்தா கணக்காணும் காலங்கள் மாதிரி ஆயிடுது. அதுக்குன்னு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது லென்த் கொஞ்சம் இது பண்ணல. ஆல்ரெடி 2 hours 17 minutes அது 2 hours 17 minutes ஏதோ 247 மாதிரி இருந்துச்சு அது. பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து அந்த லென்த் ஃபர்ஸ்ட் பாக்கும்போது எனக்கு இந்த படம் இவ்ளோ லென்த் ஆகுற மாதிரி இதெல்லாம் லைக் இட் இஸ் நாட் ஈவன் லென்த். ஏன்னா இதோட அப்படியே டபுள்ல ஒரு படம் வந்திருக்கு இப்போ. அது வந்து ஒரு 4 hours 14 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேற படம், அது என்ன பண்றது. லைக் 217 வாஸ் ஓகே தான், பட் இங்க ஆனா அந்த 217 வந்து இன்னும் கட் ஷார்ட் பண்ணிருக்கலாமோ. அந்த கேங்கு அவங்களோட ரகலையே ரொம்ப காமிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட்டிட்டாங்களோ. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கைஸ் கதை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுவுமே இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஃபோக்கஸ் டு தட் இன்டர்வல் பிளாக். அந்த ஒரு ஹீரோயின் நடுவுல இருக்க சோ அதுக்கு முன்னாடி என்ன கொண்டு போறதுன்னு உங்களுக்கு தெரியாம ஃபில்லர் சீன்ஸா வச்ச மாதிரி தான் நிறைய இருந்துச்சு, டு பி ஹானஸ்ட். சோ ஓவரால் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் லைக் யுவர் ஸ்கோர் ஐட் கிவ் 2.7. எல்லாம் பாராட்டிட்டு தத்ரூபமா இருக்குன்னு சொல்லிட்டு 2.7 கொடுக்குறேன். தத்ரூபமா 2.75. 2.75. அதெல்லாம் 2.7. 2.75. ஆமா 2.75 கரெக்ட். ஆமா ஓகே. ஸோ நான் வந்து இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூத் படத்துல உள்ள ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப லீனியண்டா திருத்துறேன் இந்த படத்தை. ஓகே. ஏன்னா அவங்கதான் கிளாஸ்ல என்ன நடந்தாலும் கலந்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இது நான் திருத்துறேன். ஸோ 3 ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ கிவ் திஸ் 2.5. யா ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல, பிகாஸ் லைக் ஐ வுட் ஹவ் given it a 2 or 2.25 மேக்ஸிமம். பட் இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ங்கிறதுனால நான் அந்த ஒரு லைக் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். லைக் அது வந்து லைக் we can be honest, அதுல ஒன்றும் இல்லை. அதான் இல்ல எனக்கே ஆனஸ்டா ஓகே. அந்த செகண்ட் ஹாஃப் அந்த பெர்ஃபார்மன்ஸ் லைக் அவுட் ரைட் பண்ணிச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ லைக் இவங்கிட்ட 2.5 என்னென்னலாம் க்ளோரிஃபை பண்ணதோ அதை பேலன்ஸ் அவுட் பண்ணிருச்சு அப்படி. ஆமா. ஸோ அதனால லைக் ஐம் கிவிங் 2.5. ஸோ உங்களுக்கு இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா? எஸ். லைக் உங்களுக்கு வித் லவ் பிடிச்சிருந்துச்சா இல்ல வந்து யூத் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கீழே பிடிச்சிருந்துச்சா இல்ல டான் பிடிச்சிருந்துச்சா இல்ல யூத் பிடிச்சிருந்துச்சா? டீம் எஸ்கேவா டீம் கென் கருணாசா அப்படிங்கறதெல்லாம் எஸ்கேவா கேகேவான்னு அப்படிங்கிற சிஎஸ்கே சொல்லுவாங்க சில பேர். எஸ் ஐபிஎல் சீசன் ஆகுறதுனால. ஆமா. ஸோ யா லைக் அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூலையோ பாட்காஸ்ட்லயோ அல்லது ஒரு டீடைல் டிஸ்கஷன்லயோ உங்களை வந்து சந்திக்கலாம். Until then, it's bye from Naufal, Siddharth, Fun Butterjal.